விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை போய் நேர்ல சந்திச்சிருக்காங்க மரியாதை நிமித்தமா. எனக்கு என்னன்னா இந்த ஒரு ஒரு 6 மாசம் போட்டு மாறி மாறி அடிச்சுக்கிட்டு டிஎம்கே காரன் டிவி காரனை புடிச்சு அடிக்கிறது, டிவி காரன் முடிச்சு டிஎம்கே காரன் முடிச்சு அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாவே இந்த 2 கட்சிக்காரங்களால நிறைய பேர் அடிச்சு பிரிஞ்சுக்கிட்டுன்னு எப்படி நிறைய நடந்திருக்கும். இது எல்லாமே பாருங்க ஜஸ்ட் இந்த ஒரு மீட்டிங்ல 2 சார்ந்த ஆளுங்களும் அப்படியே குவைட் ஆயிட்டாங்க. இவ்வளவுதான் வந்து அரசியல் கட்சிகளை நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப பர்சனலா ரொம்ப கனெக்டடா அப்படி இருந்தீங்கன்னா வந்து அது வேஸ்ட், வர்த்து இல்ல. இந்த இடத்துக்கு உட்கார்றது தான் அவங்க மோட்டிவ். அவ்வளவுதான். அது எந்த கட்சி உட்காருதோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களா ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அண்டர் கிரவுண்ட் டீலிங் இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்துடும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து நான் பாக்குறேன் கட்சிக்காக டிவி கேக்கு அப்படியே ரொம்ப இதா இருந்துட்டு எங்க அண்ணன் அப்படி இருக்கிறது. அதே மாதிரி டிஎம்கேக்கு அப்படியே ரொம்ப டிஎம்கே அடிமைங்க நாங்க அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் வர்த்து இல்ல. அரசியல் கட்சிகளுக்கு அவ்வளோ அப்சஷனோட யாரும் இருக்காதீங்க. அது வந்து நல்லதுக்கும் இல்லை. அது வந்து நமக்கு தேவையில்லாம நம்ம சுத்தி இருக்க ரிலேஷன்ஷிப்பை நல்ல நல்ல ரிலேஷன்ஷிப்பை நமக்கு எடுத்துப்போம். அவ்வளவுதான். அதுக்கு கடைசியில் கொண்டு வந்து நிற்கும். என்னமோ அவர் பண்ணது ஒரு நல்ல நாகரிகமான ஒரு விஷயம் தான். இது மோஸ்ட்லி யாரும் பண்றது இல்ல. ரீசெண்டா முன்னாடி எல்லாம் நடந்திருக்காங்க. அண்ணா அவர்கள் காமராஜரை பார்த்திருக்காரு, எம்ஜிஆரும் கருணாநிதி அவர்களும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சந்திச்சுப்பாங்க. இடையில ஒரு 30 வருஷமா இதுல எதுவும் நடக்காம இருந்தது. இப்ப இது நடக்கிறது நல்லா இருக்கு. என்ன மீட் பண்ணிக்கிட்டாலும் என்ன பேசிக்கிட்டாலும் வீட்டுக்கு வந்த மாண்புக்கு நல்லா சிரிச்சு பேசி அனுப்புவாங்களே தவிர்த்து அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு கிழிச்சு தான் ஆவாங்க. ஏன்னா அந்த சேர்ல உட்காரணும், அந்த இடத்துக்கு போகணும். அதுதான் எல்லா கட்சிகளோட நோக்கம். இவர் வந்து சிரிச்சு பேசிட்டாருங்கிறதுக்காக எல்லாம் வந்து இவர் கம்மியா விமர்சனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த சேரு, அந்த முதலமைச்சருங்கிற நாற்காலி தான் சுத்தி தான் எல்லாமே.